தமிழ்நாட்டில் ஆன்லைன் பட்டா சேவை தற்காலிகமாக நிறுத்தம். நில அளவை இயக்குனர் முக்கிய அறிவிப்பு. தமிழ் நிலம் வெப்சைட் காரணமாக பட்டா மாறுதல் விண்ணப்ப நிலை விவரங்களை இங்கிருந்தும் எந்நேரத்திலும் அறிய முடிகிறது. இந்நிலையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ் நிலம் மென்பொருளில் தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் இணையவழி பட்டா சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படவுள்ளதாக தமிழக நில அளவை மற்றும் நிலவரித்திட்ட இயக்குனர் அறிவித்துள்ளார். தமிழக அரசின் சார்பில் பட்டா விவரங்கள் பற்றி அறியவும் பட்டாக்களுக்கு விண்ணப்பிக்கவும் தமிழ் நிலம் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நில அளவை மற்றும் நிலவரித்திட்ட துறை இந்த இணையதளத்தை நடத்தி வருகிறது. இந்த இணையதளம் மூலம் பொதுமக்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் பட்டா மாறுதல் கோரி விண்ணப்பிக்கும் இணையவழி சேவை முகவரியில் பெற முடிகிறது. நிலங்களை அளவீடு செய்தல் உள்பிரிவு மற்றும் உள்பிரிவில்லாத பட்டா மாறுதல் கோரி வரும் விண்ணப்பங்களையும் ஆன்லைன் வழியாக மேற்கொள்ளலாம். பட்டா சிட்டா பாப்பையிட மற்றும் சரிபார்க்க அப்பதிவேடு அரசு புறம்போக்கு நில விவரம் புலப்பணம் நகர நில அளவை வரைபடங்கள் ஆகியவற்றை இலவசமாக பாப்பையிட பதிவிறக்கம் செய்ய முடிகிறது. 24 மணி நேரமும் பட்டா மாறுதல் விண்ணப்ப நிலை விவரங்களை இங்கிருந்தும் அறிய முடியும். விண்ணப்ப கட்டணங்களை செலுத்த வங்கிக்கு செல்ல வேண்டியதில்லை. ஆன்லைன் மூலமாகவே செலுத்த முடியும். இந்த அளவிற்கு வசதிகள் உள்ளன. தமிழகத்தில் ஒவ்வொரு மாதமும் 1.50 லட்சம் உட்பிரிவு மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் தற்போது ஆன்லைனிலேயே உட்பிரிவு பட்டா மாறுதல் பெற முடிகிறது. கடந்த ஆண்டு செய்யப்பட்ட அப்டேட்களின்படி மனை பிரிவுகளை ஒட்டுமொத்தமாக உட்பிரிவு செய்து அவற்றின் உரிமையாளர் பெயரில் பதிவு செய்யப்படுவதால் இனி மனைகளை உட்பிரிவு செய்ய கோரி தனித்தனியாக மனுக்கள் குறைந்துள்ளது. மேலும் பட்டா மாற்றத்துக்காக மக்கள் மீண்டும் தனியே விண்ணப்பிக்கவோ வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் செல்லவோ தேவையில்லை என்ற நிலைக்கு மாறி வருகிறது. அதேபோல் தமிழ் நிலம் வெப்சைட்டில் பொது பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட சாலைகள் பூங்கா போன்றவையும் தனியே உட்பிரிவு செய்யப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகளின் பெயரில் பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து தடுக்கப்படுகிறது. மேலும் பொது பயன்பாட்டு நிலங்களை மோசடியாக விற்பனை செய்வதை தடுக்கும் வகையிலும் அப்டேட்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிய அப்டேட் ஒன்றை செய்யப் போகிறது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. இதன் காரணமாக இணையவழி பட்டா சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நில அளவை மற்றும் நிலவரித்திட்ட இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ் நிலம் மென்பொருளில் விவசாயிகள் விபரப்பதிவேடு தொடர்பான தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் வரும் டிசம்பர் 28, 2024 காலை 10 மணி முதல் டிசம்பர் 31, 2024 மாலை 4 மணி வரை இணையவழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் தமிழ் நிலம்